அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனங்கள் அல்-பக்ரால 65 மற்றும் 66. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் அலிம்துமுல் லதீன ததௌ மின்கும் ஃபிஸ்ஸப்தி ஃபகுல்னா லஹும் கூனூ ஃபிராததன் ஹாஷியின் ஃபஜஅல்னாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா மௌஇதத்தல் லில் முத்தகீன். உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்று மீன் பிடிக்கக்கூடாது என்ற வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். அதனால் அவர்களை நோக்கி சிறுமை அடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று கூறினோம். இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பனையாகவும் பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம். ஒரு மீனவ கிராமத்தில் வசித்து வந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு மாறு செய்து அவனிடம் அளித்த உறுதிமொழியை மீறிய போது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை தான் இந்த வசனம் விவரிக்குது. அந்த கிராமவாசிகளிடம் மீன்பிடிப்பதை கைவிட்டு சனிக்கிழமையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நாளில் கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருந்தான். ஏன்னா சனிக்கிழமையை கண்ணியப்படுத்துதல் அவர்களுடைய மார்க்க விதிமுறைகளில் ஒன்றாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை யாத்ராகமம் 31:14 இவ்வாறு பதிவு செஞ்சிருக்கு. எப்படின்னா, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீராக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்டாக கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆனா அவங்களோ அதுக்கு மாற்றமாக சனிக்கிழமையில் வருகின்ற மீன்களை பிடிப்பதற்காக அதற்கு முன்பே மீன்பிடி வலைகளையும் கருவிகளையும் கடலில் போட்டு வைத்து தந்திரம் செய்தனர். வாடிக்கையாக சனிக்கிழமை என்று மீன்கள் மிகுதியாக வரும்போது அந்த வலைகளில் மீன்கள் சிக்கிக்கொள்ளும். அந்த நாள் முழுவதும் அவை அதிலிருந்து தப்பி செல்ல முடியாது. இரவு நேரம் வந்ததும் சனிக்கிழமை முடிந்து போவதால் அவர்கள் அவற்றை பிடித்துக் கொள்வார்கள். இப்படியே செய்து கொண்டிருந்த போதுதான் அவர்களை குரங்குகளின் தோட்டத்திற்கு அல்லாஹ் உருமாற்றினான். இந்த நிகழ்ச்சியை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 163வது வசனமும் சொல்லுது. கடற்கரையில் இருந்த ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். அவர்கள் சனிக்கிழமையன்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமையன்று கடல் மீன்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு மேலே தலைகளை வெளியாக்கி கொண்டு வந்தன. ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாக்கி வருவதில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் இவ்வாறு சோதனைக்கு உள்ளாக்கினோம். இந்த செய்தியை 167வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். அந்த கிராமத்துடைய பேரு ஐலா அப்படின்னு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. ஐலா அப்படிங்கிறது அகபா வளைகுடாவில் வடகோடியில் உள்ள துறைமுகமாகும். இதற்கு அகபா துறைமுகம் என்றும் கூறுவாங்க. அகபா என்பது சினாய் தீபகற்பத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சுமார் 200 கிலோமீட்டர் நீளமுள்ள வளைகுடாவாகும். குரங்குகளாக உருமாறிய விஷயத்தை குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 60வது வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்லாஹ்விடமிருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யாரெனில், எவரை அல்லாஹ் சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் ஷைத்தானை வழிபட்டவர்களும் தான். அவர்கள்தாம் மிகவும் தாழ்ந்த நிலையினர், நேரான வழியிலிருந்து தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. சனிக்கிழமை மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க சில தந்திரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்கள ஒருத்தர் கடல் பக்கத்துல ஒரு பள்ளத்தை தோண்டி கடலுக்கும் அந்த பள்ளத்துக்கும் இடையில ஒரு வாய்க்காலை போட்டுருவாங்க. சனிக்கிழமை வந்ததும் வாய்க்காலை திறந்து விட்டுருவாங்க. கடல் அலைகள்ல மீன்களை அடிச்சுக்கிட்டு அந்த பள்ளத்துல மீன்கள் விழுந்துரும். ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் அந்த பள்ளத்துல இருந்து மீன்களை பிடிச்சு பொறிச்சு திங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாசனையை நுகர்ந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களுக்கும் இதே யுக்தியை சொல்லி கொடுப்பாங்க. அதே யுக்தியை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ள எல்லாருமே அதே போல மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அறிஞர்கள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அறிஞர்களுடைய உபதேசத்தை கேட்டு முஸ்லீம்களாகவும் அறிஞர்கள உபதேசத்தை புறக்கணிச்சு முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் 2 விதமா பிரிஞ்சுட்டாங்க. அந்த 2 பிரிவினரும் அந்த கிராமத்துல நடுவில் ஒரு சுவரை எழுப்பி 2 பக்கமும் தனித்தனியா வசிச்சாங்க. அவங்களுக்கு தனித்தனி பாதைகளையும் அமைச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் முஸ்லீம் தன்னுடைய வாசல் வழியா வெளியே வந்துட்டு பாக்குறப்ப இறைமறுப்பாளர் தன்னுடைய வாசலை திறக்கவே இல்லை. அவங்க வெகு நேரமும் வெளியே வராத கண்ட முஸ்லீம்கள் சுவர் ஏறி அவங்கள பார்த்தாங்க. அப்போதுதான் அந்த சனிக்கிழமை குற்றவாளிகள் குரங்குகளாக மாறி ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து கொண்டிருந்தார்கள். உடனே அவங்களுடைய வாசலை முஸ்லீம் ஒருத்தர் திறந்துவிட அவங்க அனைவரும் பூமியில பல இடங்களுக்கு பரவி சென்றனர். அதைத்தான் 7வது அத்தியாயம் 166வது வசனத்துல தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். அதே போல 66வது வசனத்துல சனிக்கிழமையில் வரம்பு மீறியதால் அந்த ஊரை, அதாவது அந்த ஊர்வாசிகளை அல்லாஹ் ஒரு பாடமாக மற்றவங்களுக்கு ஆக்கினா அப்படின்னும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். அந்த ஊரில் நாம் இறக்கிய தண்டனையை அதை சுற்றியுள்ள மற்ற ஊர்களுக்கும் படிப்பனையாக ஆக்கினோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளா இருக்கு. இதே பொருள் உள்ள இன்னொரு வசனம் 46வது அத்தியாயம் 27வது வசனமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களை சுற்றியுள்ள பல ஊர்களை நாம் அழித்துள்ளோம். அவர்கள் தமது தவறிலிருந்து மீளுவதற்காக ஏராளமான சான்றுகளை அவர்களுக்கு தெளிவாக்கினோம் அப்படின்னு. அதே போல 13:31 நிராகரிப்போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீச்செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு அடைந்து கொண்டே இருக்கும், அல்லது அவருடைய இருப்பிடங்களுக்கு பக்கத்திலேயாவது அந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அதே போல 21வது அத்தியாயம் 44வது வசனத்துல நாம் இவர்களுடைய பூமியை அதன் அருகுகளிலிருந்து, அதாவது ஓரப்பகுதியிலிருந்து குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா? இவர்களா மிகைத்து வெற்றி கொள்பவர்கள் அப்படின்னு கேட்கிறான். இன்னைக்கு மக்கள் செய்யக்கூடிய தவறுகளால பூமி அதிகமா வெப்பமடைஞ்சு பனிப்பாறைகள் உருகி கடலோரத்தில் உள்ள ஊர்கள் எல்லாமே கடலுக்குள்ள போகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2050 சென்னையில பல ஊர்கள் அதாவது கடலோரத்தில் உள்ள ஊர்கள் இல்லாம போகணும்னு கூட ஒரு ஆய்வு சொல்லுது. யூதர்கள் தான் செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக அல்லது பூசி முழுகிறதுக்காக அந்த தந்திரத்தை கடைபிடிச்சாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டான். இதற்கு சான்றாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்ச ஒரு நபிமொழி தான் இங்கே ஞாபகத்துக்கு வருது. யூதர்கள் செய்ததை போன்று மலிவான தந்திரத்தின் மூலம் இறைவன் தடை செய்தவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக மாற்ற நீங்கள் எண்ணாதீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் இப்தாலுல் ஹியல் லி இப்னி பத்தா அப்படிங்கிற நூல்ல பதியப்பட்டிருக்கு. மேலும் ஒரு குர்ஆன் வசனத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.